மகதலா மரியாள். மகதலா மரியாள் மகதலேனா மரியாள் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் 7 அசுத்த ஆவிகளினால் பிடிக்கப்பட்டிருந்த பெண். இவரிடமிருந்து தீய ஆவிகளை இயேசு வெளியேற்றிய பின்னர் மகதலா மரியாள் இயேசுவின் இறைவனியில் தன்னை இணைத்து கொண்டார். இயேசு தனது பணிவாழ்வின் நிறைவாக எதிரிகளால் பிடிக்கப்பட்டு கொலை செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்ட வேளையிலும் மகதலா மரியாள் இயேசுவை விட்டு விலகவில்லை. சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கையில் கூட மகதலா மரியாள் இயேசுவை விட்டு விலகாமல் உடைந்த இதயத்தோடு அவர் பாதத்தருகே நின்றிருந்தார். இயேசுவின் சீடர்கள் எல்லோரும் இயேசுவை விட்டு விலகி ஓடிவிட்டனர். ஆனால் இவர் ஓடவில்லை. அதிகாரிகள், படைவீரர்கள், மத தலைவர்கள், இயேசுவின் எதிராளிகள் எவரை பற்றியும் கவலைப்படாமல் மகதலா மரியாள் இயேசுவின் அருகே நின்றிருந்தார். அவருடைய துணிச்சலும் இயேசுவின் மீது கொண்டிருந்த அளவற்ற அன்பும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் வெளிப்பட்டன. இயேசு இறந்து போனதை அவரால் நம்ப முடியவில்லை. இயேசு இறந்து கல்லறை குகையில் அடக்கப்பட்டு குகை மூடப்பட்ட பின்னரும் அதன் எதிரே துயரத்துடன் அமர்ந்திருந்தார் அவர். அரசு அந்த குகைக்கு சீல் வைத்து காவலரை நியமித்தது. 3வது நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார். மகதலா மரியாள் அதை அறியவில்லை. இயேசுவின் இழப்பு அவரை அலைக்கழித்தது. அதிகாலையிலேயே கல்லறைக்கு சென்றார். அதிர்ந்தார். கல்லறை குகையின் வாசலில் இருந்த சீல் உடைந்திருந்தது. கல் புரட்டப்பட்டிருந்தது. உள்ளே இயேசுவின் உடலை காணோம். அலறி அடித்துக்கொண்டு ஓடிய மரியாள் சீடர்கள் இருவரிடம் சென்று, இயேசுவை காணோம், யாரோ எடுத்து கொண்டு போயிருக்கிறார்கள் என்றார். அவர்கள் கல்லறைக்கு ஓடி வந்து பார்த்தபோது அங்கே இயேசுவின் உடல் இல்லை. அவர் உயிர்த்தெழுவார் என்னும் மறைநூல் வாக்கு அவர்களுக்கு நினைவுக்கு வரவில்லை. அவர்கள் அப்படி நிகழும் என நினைக்கவும் இல்லை. மகதலா மரியாள் கல்லறைக்கு வெளியே நின்று கதறி எழுதார். பின்னர் கல்லறைக்குள் எட்டி பார்த்தபோது 2 வானதூதர்கள் அவர் உடல் இருந்த இடத்தில் தலைபாகத்திலும் கால்பாகத்திலும் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் அவரிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றாள் மரியாள். சொல்லிவிட்டு திரும்பும்போது இயேசு அவளுக்கு காட்சியளித்தார். முதலில் அவரை இயேசு என மகதலா மரியாள் அடையாளம் காணவில்லை. அவர் மரியாளே என அழைத்ததும் சற்றென இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டு பரவசமடைந்தார். இயேசு அவரிடம், நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் சொல்லவிருக்கிறேன் என்று சொல் என்றார். அவள் விரைந்து மற்றவரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். அந்த சொற்றொடர் உலக புகழ் பெற்றுவிட்டது. இயேசு உயிர்த்தெழுந்த பின்னர் காட்சி கொடுத்த முதல் நபர் மகதலா மரியாள் தான். இயேசு உயிர்த்தெழுந்தார் எனும் நற்செய்தி அறிவித்த முதல் நபர் மகதலா மரியாள் தான். அதன் பின்னர் மகதலா மரியாளை பற்றிய செய்திகள் எதுவும் விவிலியத்தில் இல்லை. எபேசுக்கு சென்று அங்கே அவர் மரணமடைந்தார் என்கிறது ஆதி திருச்சபையின் வரலாறு. கிபி 886 அவருடைய எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டு கான்ஸ்டாண்டினோபிளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாய் குறிப்புகளும் தெரிவிக்கின்றன. இவர் புனிதராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நினைவு கூறப்படுகிறார். ஜூலை 22ஆம் நாள் புனித மகதலா மரியாள் தினமாக கொண்டாடப்படுகிறது. கிபி 5ஆம் நூற்றாண்டில் மகதலா மரியாள் நற்செய்தி எனும் ஒரு நூல் எழுதப்பட்டது. எல்லா பெண்களையும் விட இயேசு மகதலா மரியாளை நேசித்தார் என்கிறது அந்த நூல். கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் போன்ற இயேசுவின் பிரபலமான சொற்றர்கள் பலர் இதில் காணப்படுகின்றன. ஆண்டவரே, நான் உம்மை ஒரு காட்சியில் கண்டேன் என அவரிடம் சொன்னேன். அவர் சொன்னார், என்னை விட்டு பார்வையை விளக்காதவர்கள் பாக்கியவான்கள். எங்கே உங்கள் மனம் இருக்கிறதோ அதுவே பொக்கிஷத்தின் இடம் என்பது அந்த நூலில் உள்ள ஒரு முக்கியமான வசனம். மகதலா மரியாளின் வாழ்க்கை நமக்கு சில முக்கியமான பாடங்களை கற்றுத்தருகிறது. நமது பழைய வாழ்க்கையை இறைவன் மாற்றிய பின்பு அவருக்காகவே நமது புதிய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். கூடவே இருப்பவர்கள் அனைவருமே ஓடிப்போனால் கூட இறைவனின் பாதத்தருகே நிற்க வேண்டும் என்ற சூழல் வரும்போது அச்சமோ தயக்கமோ காட்டக்கூடாது. இயேசு இறந்த பின்பும் கூட பிரதிபலன் எதிர்பாராமல் நேசத்தை கொட்டிய மகதலா மரியாளை போல பிரதிபலன் எதிர்பாராமல் இறைவனை அன்பு செய்ய வேண்டும்.